ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இந்த மாதிரியான பேச்சு வழக்குகள் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டு வரலாற்றில் இருந்துட்டு இருக்கு. திருமணமான பெண்கள் அனைவருமே தன்னுடைய கணவர் நலமோட இருக்கணும், தான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு அனைத்து பெண்களும் நினைக்கிறது கூட. தீர்க்க சுமங்கலி வரம் பெறுறதுக்கு பல விரதங்களை மேற்கொண்டாலும் அதுல முதன்மையானதாக போற்றப்படுவது காரடையான் நோன்பு. யமதர்மனிடமே போராடி தன்னுடைய கணவனின் உயிரை சாவித்திரி மீட்டு வந்த நாளதான் நாம காரடையான் நோன்பா கொண்டாடிட்டு வர்றோம். இந்த வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லப்படுற சாவித்திரி விரதம் என்ன நாளில் வருது, விரதம் கடைபிடிக்க வேண்டிய நேரம், விரதம் கடைபிடிக்கும் முறை, மஞ்சள் சரடு அணிய வேண்டிய நேரம், மஞ்சள் சரடு அணியும் போது நாம சொல்ல வேண்டிய மந்திரம், இந்த விரதம் உருவானதுக்கு பின்னாடி சொல்லப்படுற சத்தியவான் சாவித்திரி கதை, இப்படின்ற பல தகவலை இந்த பதிவுல எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால இந்த பதிவை கடைசி வரைக்கும் முழுவதுமா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த பதிவை காமாட்சி அம்மனை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம். காரடையான் நோன்பு அப்படின்றது காமாட்சி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்யறது. மிகவும் சக்தி வாய்ந்ததா கருதப்படும் இந்த விரதத்தை பெண்கள் அனைவருமே கடைபிடிக்கணும். இந்த விரதம் கடைபிடிக்கிறதுனால காமாட்சி அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. காரடையான் நோம்பிருந்து அணிந்து கொள்கின்ற அந்த மஞ்சள் கயிறானது பாசி படுகிற அளவுக்கு பழையதானாலும் கூட கழுத்திலேயே நிலைத்திருக்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த நோன்பால பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர் அப்படின்னு சொல்லப்படுது. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் இருக்கும் விரதம் தான் காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு, சாவித்திரி விரதம், கௌரி விரதம், காமாட்சி விரதம், மாங்கல்ய நோன்பு அப்படின்னு பல பெயர்களாலும் இந்த விரதம் குறிப்பிடப்படுது. கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்றதுக்காக திருமணமான பெண்கள் மேற்கொள்ளும் விரதங்கள்ல ஒண்ணுதான் இந்த காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை, அதாவது சத்தியவான் சாவித்திரி கதை என்ன, அதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். காரடையான் நோன்பு அப்படின்னு நம்ம சொன்னதுமே நம்ம அனைவருடைய நினைவுக்கும் வருவது சத்தியவான் சாவித்திரியோட கதை தான். கதையை பத்தி நம்ம இப்ப சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். இளவரசியான சாவித்திரி பக்கத்து நாட்டு இளவரசனான சத்தியவான காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணம் நடைபெற்ற கொஞ்ச காலத்திலேயே சத்தியவானுடைய தாய் தந்தைக்கு கண் பார்வை போயிடுது. அவங்களுடைய நாடும் அவங்கள கைவிட்டு போயிடுது. காட்டுல இதனால அவங்க 4 பேரும் எங்க போறாங்க அப்படின்னா காட்டுக்கு போறாங்க. காட்டுல தன் கணவரோட வசிக்கக்கூடிய சாவித்திரிக்கு தன்னுடைய கணவர் சத்தியவான் கொஞ்ச நாள்லயே உயிரிழக்க போகிறார் அப்படின்ற விவரமும் தெரிய வருது. இதனால சாவித்திரி மனமுடைந்து லோக மாதாவான காமாட்சி அம்மனை நினைத்து சாவித்திரி விரதம் இருக்க துவங்குறாங்க. காட்டுல கிடைச்ச பொருள்களை வச்சு அம்மனுக்கு நைவேத்தியம் தயாரித்து படைத்து பூஜையும் செஞ்சுட்டு வராங்க. சத்தியவான் உயிரிழக்கக்கூடிய அந்த நாள், அதாவது சத்தியவானுடைய உயிர் போகக்கூடிய அந்த நாளும் வருது. அன்னைக்கும் சாவித்திரி பூஜை பண்றாங்க. அப்போ யமதர்ம ராஜா சத்தியவானுடைய உயிரை எடுக்க வராரு. யமதர்ம ராஜா சத்தியவானுடைய உயிரை எடுத்துட்டு போறாரு. அவரை தடுத்து நிறுத்தி தன்னுடைய கணவரோட உயிரை திருப்பி தர யமனி கிட்ட மன்றாடுறாங்க சாவித்திரி. ஒரு சாதாரண மானிட பெண்ணோட கண்ணுக்கு தான் எப்படி தெரிகிறேன் அப்படின்ற ஒரு சந்தேகம் யமதர்மனுக்கு வருது. ஒருவேளை இவள் தெய்வ சக்தி படைத்த பெண்ணா இருக்குமோ அப்படின்னு நினைத்து அவள் கேட்கிற கேள்விக்கு பதிலும் கொடுக்க துவங்குறாரு யமதர்மன். அவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த பேச்சுவார்த்தை கொஞ்ச நேரத்துல அப்படியே வாக்குவாதமா மாறுது. யமதர்மன் யமலோகம் நோக்கி போறாரு. சாவித்திரியும் யமன் பின்னாடியே யமலோகத்துக்கு போறாங்க. பெண்ணால தனது பூத உடலோட எப்படி யமலோகம் வரைக்கும் வர முடியும் அப்படின்னு யமனுக்கு தாங்க முடியாத ஒரு ஆச்சரியம். இருந்தாலும் தான் எடுத்த உயிரை ஒருபோதும் திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு யமன் அந்த பெண்ணு கிட்ட உறுதியா சொல்லிடுறாரு. ஆனா சாவித்திரியும் யமனை விடுவதா கிடையாது. இறுதியா யமலோக வாசலுக்கே போன யமன் அதுக்கு மேல சாவித்திரிய யமலோகத்துக்கு உள்ள நீ வர முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தி நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி உனக்கு ஏதாவது வரம் வேணும் அப்படின்னா கணவரோட உயிரை திருப்பி தர வேண்டும், அதை தவிர வேறு என்ன வரம் வேண்டும்னாலும் கேட்டுக்கோ, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு யமன். உடனே சாவித்திரி தயங்காம உடனே ஒரு வரத்தை கேக்குறாங்க. சுவாமி, நான் பதிவிரதை, அதனால எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க.
என்னுடைய மாமனார் மாமியாருக்கு இழந்த கண் பார்வை வேணும், இழந்த நாடும் எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு பல வரங்களை வந்து கேட்கிறா வந்து சாவித்திரி. யமனும் அனைத்து வரங்களையும் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமலோகத்துக்கு போக போற அந்த சமயத்துல மறுபடியும் யமனை வந்து தடுத்து நிறுத்துறா சாவித்திரி. நீ கேட்ட எல்லா வரத்தையும் தான் நான் கொடுத்துட்டேனே, இன்னுமா ஏமா என்னை தடுக்கிற அப்படின்னு கேட்கிறாரு யமன். அதுக்கு சாவித்திரி வந்து சொல்றாங்க, நான் கேட்ட வரத்துல பாதியை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க, இன்னும் மீதியை வந்து தரலையே. யமதர்ம ராஜாவான நீங்களே தர்மத்தை வந்து தவறலாமா, கொடுத்த வாக்க மீறலாமா அப்படின்னு யமனையே மடக்கி கேள்வி கேட்கிறா சாவித்திரி. அப்பதான் வந்து யமனுக்கு யோசனை வந்துட்டு வருது. தான் பதிவிரதை, அதனால தனக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு சாவித்திரி கேட்டது கணவருடைய உயிரை மீட்பதற்காக தந்திரமா தன்னுகிட்ட வரத்தை பெற்ற சாவித்திரியோட மதிநுட்பத்தையும் கணவர் மீது அவள் கொண்ட தீராத பக்தியையும் இணைந்து சத்யவானோட உயிரை திருப்பி கொடுக்கிறாரு யமன். இப்படி யமனோட போராடி தன்னுடைய கணவரின் உயிரை சாவித்திரி மீட்ட அந்த நாளதான் காரடையான் நோம்பா நாம கொண்டாடிட்டு வர்றோம். இதுதான் காரடையான் நோன்பு உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்யவான் சாவித்திரி கதை. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த காரடையான் நோன்பு 2026ஆம் ஆண்டு எந்த நாள்ல வருது, எப்படி விரதம் இருந்து எப்படி நாம வழிபாடு செய்யணும், எப்போ வந்து விரதத்தை துவங்கி எந்த நேரத்துல விரதத்தை வந்து நம்ம வந்து நிறைவு பண்ணணும், தாளிச்சரடு மாற்றிக்கிறதுக்கு நல்ல நேரம் என்ன, அது குறித்த தகவலையும் நாம இப்ப வந்து பார்க்கலாம். மாசி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒண்ணுதான் இந்த காரடையான் நோன்பு. இந்த நோன்பு பொதுவா மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கக்கூடிய நாளன்னைக்கு தான் கடைபிடிக்கப்படும். தமிழகம் மட்டுமல்லாம இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி உள்ள நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை வந்து கடைபிடிக்கிறதுண்டு. இந்த வருடம் மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமையன்று காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட இருக்கு. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க இருக்கிறதுனால மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த நோன்பு கடைபிடிக்கப்பட இருக்கு. மார்ச் 14ஆம் தேதி காலை 6:48 வந்து துவங்கி மார்ச் 15ஆம் தேதி அதிகாலை 1:08 வரைக்கும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சுபமுகூர்த்த வேளையில பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய வழக்கமும் வந்துட்டு இருக்கு. சில பேர் காரடையான் நோன்பு அன்னைக்கு சூரிய உதயம் துவங்கி சூரியன் மறைகிற வரைக்கும் நோன்பு கடைபிடிக்கிறத வழக்கமா வந்து வச்சிருக்காங்க. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கிட்டு தாலிச்சரடு வந்து மாற்றிப்பாங்க. திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை வந்து அமையணும், மனதுக்கு பிடித்தவரே கணவரா வந்து அமையணும், சத்யவான் சாவித்திரி போல நீண்ட காலம் இணைப்பிரியாத வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு கைகள்ல மஞ்சள் நிற கயிறு கட்டிக்கிட்டும் விரதம் வந்து கடைபிடிப்பாங்க. பொதுவா காரடையான் நோன்பு அப்படின்றது காலையில சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய விரதம். அதனால மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில எழுந்து முடிச்சிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 விரதத்தை வந்து துவங்கிடணும். அதே மாதிரி மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 வரைக்கும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கணும். ஆனா நோம்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல 6 மணிக்கு உள்ளாக நோம்பு சரடு இல்லைன்னா தாலிச்சரடு வந்து மாட்டிக்கிட்டு பூஜை செய்து நாம வந்து வேண்டிக்கலாம். அடுத்ததா இந்த நாளில் பூஜை செய்ய நல்ல நேரம் வந்து என்ன, தாலிச்சரடு மாட்டிக்கிறதுக்கு நல்ல நேரம் என்ன, அது குறித்த தகவலையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாகவே எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அந்த நாளில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நாம் வந்து பூஜை வந்து செஞ்சுக்கலாம். முதலாவதாக மார்ச் 14ஆம் தேதி இந்த ராகு காலம் யமகண்ட நேரம் எப்போ வருது அப்படின்ற தகவலை நம்ம வந்து பார்க்கலாம். மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை ராகு காலம் வந்து பார்த்தீங்கன்னா காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் வந்துட்டு இருக்குது. குளிகை வந்து பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் குளிகை வந்துட்டு இருக்குது. யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் யமகண்ட நேரம் வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நாம் பூஜை செய்வதை தவிர்ப்பது வந்துட்டு சிறப்பு. அப்போது நாம் எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பூஜை செய்கிறதுக்கு நல்ல ஹோரைகள் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஹோரைகளில் நீங்கள் பூஜையும் வந்து செஞ்சுக்கலாம், தாலிச்சரடும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். முதல்ல பூஜை செய்ய நல்ல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் குருஹோரை வந்துட்டு இருக்குது. இந்த ஓரையில் நாம் பூஜை வந்து செஞ்சுக்கலாம். காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை, அதே போல் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் புதன் ஓரை வந்துட்டு இருக்குது. இந்த 3 ஹோரையில் அந்த ஓரைகளில் நீங்கள் வந்து பூஜை வந்து செஞ்சுக்கலாம். காலை நேரத்தை வந்து தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அன்று மாலை வரக்கூடிய மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் வந்து இருக்குது. இந்த நேரத்திலும் நீங்கள் வந்து பூஜை வந்து செஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பன்று தாலிச்சரடு மாற்ற நல்ல நேரம்.
காலை 7:35 8 மணி வரைக்கும் குருஹோரை வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பெண்கள் தங்களுடைய தாலிச்சரடை வந்து மாற்றிக்கலாம். இந்த நேரத்தை வந்து தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அன்று காலையில் வரக்கூடிய சுக்ரஹோரை நேரம், அதாவது காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளே நீங்கள் தாலிச்சரடை வந்து மாற்றிக்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் விரதெல்லாம் முடிச்சு தான் தாலிச்சரடை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அன்று மாலை வரக்கூடிய 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே, அதாவது சுக்ரஹோரை நேரத்தில் நீங்கள் தாலிச்சரடை வந்து மாற்றிக்கலாம். பொதுவாக ஏறு பொழுதில் தாலிச்சரடை மாற்றுவது வந்து சிறப்பு. அதனால காலை நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோங்க. யாரெல்லாம் இந்த விரதம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அனைவரும் கண்டிப்பா இருக்க வேண்டிய விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு விரதம். திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், திருமணம் ஆகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் அப்படின்றதுக்காகவும் காரடையான் நோன்பு இருக்கிறது வந்துட்டு வழக்கம். இந்த விரதம் எந்த முறையில் கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் காமாட்சி படம் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படம் இருந்தாலும் சரி, அந்த அம்மன் படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கள் வந்து பூக்கள் சூட்டி நாம வழிபாடு வந்து பண்ணணும். காலையிலிருந்து நாம உபவாசமா இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கிறது வந்து சிறப்பு. அப்படி இருக்க முடியாதவங்க பால் பழம் ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கலாம். இருக்க முடிஞ்சவங்க முழுவதுமா உபவாசம் அதாவது விரதம் இருக்கிறது தான் வந்து மிகவும் வந்து சிறப்பு. அம்பாள் படத்துக்கு முன்னாடி வெற்றிலை பாக்கு மஞ்சள் சரடு வைத்து வழிபாடு வந்து செய்யணும். காமாட்சி விருத்தம் பாடி நாம வழிபாடு வந்து செய்யணும். நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் சரடுல 2 மல்லிகை பூ அல்லது ஏதாவது ஒரு பூ எடுத்து நாம கட்டி வந்து வைக்கணும். அதை வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு வந்து செய்யணும். அந்த கயிறை கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கணவருடைய கையால நம்ம கழுத்துல வந்து கட்டிக்கணும். இப்ப கணவர் வந்து வெளியூர் போயிருக்கிறாரு அப்படின்னு இருக்காங்க, திருமணமாகாத பெண்களா இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி உங்க கழுத்திலோ அல்லது கையிலோ அந்த கயிறை வந்து நீங்க வந்து கட்டிக்கலாம். இந்த நாளில் நம்ம தாலி சரடும் வந்து மாற்றிக்கலாம். மிகவும் வந்து நல்லது. நோம்புக்காக கட்டின அந்த மஞ்சள் சரடை எப்போ வந்து கலட்டணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட்கள் கழித்து நம்ம வந்து கலட்டிடலாம். இன்றைய தினம் படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா கார அடை, இனிப்பு அடை செய்து வந்து படைக்கலாம். அதோடு உருகாத நிலையில் இருக்கக்கூடிய வெண்ணெய், இதை வந்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வந்து படைக்கணும். இப்படி மஞ்சள் சரடு வந்து அணுகிறப்போ நாம சொல்ல வேண்டிய மந்திரம், உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும். சரடு கட்டிக்கிறப்போ நாம சொல்ல வேண்டிய சமஸ்கிருத ஸ்லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தோரம் கிருக்னாமி சுபகே ஷஹாரித்ரம் தரம் யகம் பர்துராயுஷ சித்யர்த்தம் சுப்ரீத பவ சர்வதா. இந்த 2 ஸ்லோகங்களையும் சொல்லிட்டு நீங்க சரடு வந்து கட்டிக்கிறப்ப வந்து சரடு வந்து கட்டிக்கலாம். யமனிடமே போராடி தன்னுடைய கணவன் உயிரை வந்து சாவித்திரி மீட்ட இந்த நன்னாளில் அனைத்து பெண்களும் வந்து விரதம் இருந்து கணவனுடைய ஆயுளுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன். தீர்க்க சுமங்கலி யோகம் பெறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருத்தாச்சலத்தில் இருக்கிற விருத்தாம்பல் சமேத விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் வந்து சிறந்த பரிகார ஸ்தலம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மையும் அப்பனும் வயோதியர்களா அதாவது வயதானவர்களா அருள் பாலிப்பது வந்து சிறப்பு. தீர்க்க சுமங்கலியா வாழணும் அப்படின்னா சுக்கிரனோட அனுகிரகம் ரொம்பவே வந்து முக்கியம். அதனால பெண்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கணவரோடு சேர்ந்து சுக்கிரஸ்தலமான ஸ்ரீ ரங்கநாச்சியார வழிபாடு செய்யறது அப்படின்றது மாங்கல்ய தோஷத்தை வந்து போக்கி தீர்க்க சுமங்கல் யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. காரடையான் நோன்பு கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் இல்லாத பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பால வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் குங்குமம் வாங்கி கொடுத்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இதுவும் காரடையான் நோன்பு இருந்த பலனை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும். இந்த முறையில காரடையான் நோன்பு அன்று பெண்கள் விரதமிருந்து வழிபட்டா அவர்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவர் அமைவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் அனைவரும் வந்து விரதம் இருந்து அன்னை காமாட்சியை வந்து வழிபட்டு தீர்க்க சுமங்கலி வரம் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.